தமிழ ஃப்ளூவென்ட்டா பேச முடியுது. ஆனா, இங்கிலீஷ ஏன் ஃப்ளூவென்ட்டா பேச முடியல அப்படின்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? தமிழ்னு மட்டும் இல்லைங்க. அவங்கவங்களுக்கு அவங்கவங்களுடைய மதர் டங் ரொம்ப ஈஸியா வரும். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப இதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறதும் ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம சப்ஜெக்ட்டா பார்க்கறனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ நம்ம தமிழ இல்லன்னா நம்மளுடைய மதர் டங்க எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மெத்தட்ல நம்ம இங்கிலீஷையும் ஈஸியா கத்துக்கலாம். ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு முதல்ல குழந்தைங்க என்ன பண்றாங்க? நெறைய லிசன் பண்றாங்க. சுத்தி இருக்கிற பெரியவங்க என்னென்ன பேசுறாங்களோ, அத கான்ஷியஸாவும், அன்கான்ஷியஸாவும் லிசன் பண்றாங்க. அந்த லிசனிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி இங்கிலீஷ நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, நம்மளும் நெறைய லிசன் பண்ணணும். அதுக்கு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் உடைய வீடியோஸ் எல்லாமே YouTubeல அவைலபிளா இருக்கு. அதுல ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸா எடுத்துக்கோங்க. நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் பேசியிருக்கணும். சிம்பிள் சென்டென்சஸா இருக்கணும். அந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்லாம் நெறைய லிசன் பண்ணுங்க. எப்படி அந்த வார்த்தைகள், அந்த சென்டென்ஸ் எல்லாம் உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா லிசன் பண்ணுங்க. லிசன் மட்டும் பண்றது இல்லாம, அத ரிப்பீட்டும் பண்ணுங்க. இது ஓரளவு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மெத்தட். இங்கிலீஷே எனக்கு சுத்தமா தெரியாது அப்படிங்கிறவங்க, தமிழ் டூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபார்மேட்ல இருக்கிற சென்டென்சஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்க. நம்ம சேனல்ல நெறைய இருக்கு. அத கூட நீங்க தினமும் போட்டு போட்டு லிசன் பண்ணலாம். அவங்க கூடயே ரிப்பீட்டும் பண்ணலாம். குழந்தைங்களும் அப்படிதானே லிசன் பண்ணி ரிப்பீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு லிசன் பண்ணணும். என்ன லிசன் பண்ணலாம்? பிபிசி நியூஸ், பிபிசி இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல வர நியூஸு, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸு இதெல்லாம் அடிக்கடி கேளுங்க, பாருங்க. ஓகே. இப்போ நம்ம ஸ்டெப் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. எதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க? பேசுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. அவங்க யார் யாரெல்லாம் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்களோ, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்பப்ப உச்சரிச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு. அப்போ அவங்க ப்ரனன்சியேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணா, ஆஸ் எல்டர்ஸ் சுத்தி இருக்கிறவங்க அத கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு வருவோம். நம்ம என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம தினமும் பிபிசி ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒரு வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்ல சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அந்த நியூஸ் ரீடர் என்ன வாசிக்கிறாங்களோ, அவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் வாசிச்சு பழகுங்க. அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி எல்டர்ஸ் உங்கள சுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த நியூஸ் தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர். மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்து, உங்களையே நீங்க செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. இந்த மெத்தட் மூலியமா உங்களுடைய ப்ரனன்சியேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இப்போ இந்த லிசனிங் மூலியமா 1 சென்டென்சஸ் நீங்க நெறைய கேட்டிருக்கீங்க. 2வது ப்ரனன்சியேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த குழந்தை சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்துரும். சின்ன சின்ன வாக்கியங்கள் பேச ஆரம்பிக்கும். தாங்க, கொடுங்க, அந்த பொம்மை வேணும், அவன் திட்டிட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன சென்டென்சஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இனிஷியேட்டிவ் அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றதுக்கு நெறைய லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா நெறைய சென்டென்சஸ ஃபார்ம் பண்ண முடியும். அதனால பிகினிங்ல சொன்ன மாதிரி நெறைய லிசன் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். எந்த அளவுக்கு நீங்க சின்ன சின்ன சென்டென்சஸ்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் லெவல் நீங்க 1 மினிட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிய ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்பீக்கிங் அப்படிங்கிறதுக்காக லெவல் 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் லெவல் 2, லெவல் 3லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.